என் செல்லமே அழாதம்மா. அம்மா நீ எங்கேயும் விட்டுட்டு போக வேண்டிய, சமைக்க தான் போனேம்மா. பாட்டி தான் எங்கேயும் சமையல் பண்ணேன்னு அனுப்பி விட்டுட்டாவ. என் பிள்ளை எங்கேயும் காணாம அழுதிச்சோ. என்னம்மா அழாதடா தங்கம், அம்மா வந்துட்டே இல்ல. என்னை அம்மா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அழாதம்மா என் தங்கம் இல்ல. பிள்ளைக்கு என்ன வேணும், பசிக்குதா? என்னாச்சுடா அழுகை நிறுத்து. சரோ என்னாச்சு? பிள்ளைய அழுதுட்டு இருக்கான், கையிலே வச்சுக்கிட்டு எதுக்கு அழ வச்சு பார்த்துட்டு இருக்கா? நான் எங்க அழ வச்சேன்? எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மையா? எங்க அம்மா என்ன செஞ்சவன்? ஆனந்த், நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேன், 3 மாசம் கழிச்சு வந்திருப்பேன். எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திய? என்னாச்சு சரோ? உங்க அம்மா என்ன எனக்கு சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டாவ. பிள்ளைய அழ போட்டுட்டு நான் போய் சமையல் பண்ணியிருக்கேன். உங்க அம்மா என்னடான்னா அழிய நான் தூக்கேன்னு சொன்னா விடவே இல்லை. வேலையை முடிச்சுட்டு வந்து பிள்ளை வாங்கன்னு சொல்லிட்டாவ. ஆனந்த் பாவம் பிள்ளை, நான் கையில தூக்குன பிறகு அழுகை நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கான் பாருங்க. தங்கம் என்னாச்சுமா? ஏய் சின்ன பையா, அப்பா வந்திருக்கேன் பாருடா. பிள்ளைக்கு என்னாச்சு? கோவம் வந்துருச்சா? அழுதுகிட்டே இருக்கு. இவனுக்கு உங்க அம்மா மேலதான் கோவம். சரோ இப்பே வா. இவன் உன்னை விட ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போலயே. வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே கோவப்படுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. போங்க ஆனந்த், விளையாடாதுங்க. பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான். நான் இது வரைக்கும் இவனை இந்த அளவுக்கு அழ விட்டதே இல்லை. ரொம்ப ஏங்கி அழுகுறான் ஆனந்த். சரி சரோ, சமாதானப்படுத்த அப்படியே வெளியே கொண்டு போலாமா? வேலை எதுக்கு கொண்டு போனோம்? உங்க அம்மா என்ன எப்பவுமே இப்படிதான் வேலை வாங்குவாவே என்னைய. என் பிள்ளைய அழ போட்டு நான் வேலை பார்த்துட்டே இருக்க முடியுமா? பாவம் ஆனந்த், பச்சை பிள்ளை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி அழுகுறான் பாருங்க. தினமும் இப்படியே அழுதுகிட்டு இருந்தானே இவன் என்னத்துக்கு ஆகும் நீங்களே சொல்லுங்க ஆனந்த். என்ன சரோ பண்ண சொல்றா? உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க என்னால வேலை செய்ய முடியாதுன்னு. 3 மாசத்துக்கு என்ன வேலை செய்ய விடக்கூடாதுன்னு எங்க அத்தை சொல்லித்தானே போனவ. அதுக்குள்ள என்ன வேலை செய்யன்னு தொல்லை பண்ண என்ன அர்த்தம்? சரோ சமையல் வேலை தானே, அதனால சொல்லிருப்பேன். எங்க அம்மா கஷ்டமான வேலை தரல. ஆனந்த் சமையல் வேலை கஷ்டம் இல்லைனாலும் பிள்ளை வந்து எட்டி கூட பார்க்க கூடாதுங்க. அவிய வந்து பார்க்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தவனால அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான். என்னால என் பிள்ளைய அழ போட்டுட்டு வேலை பார்க்க முடியல ஆனந்த். நீங்க உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க என்னால 2 மாசத்துக்கு வேலை செய்ய முடியாதுன்னு. சரோ அதுக்கு பிறகு அவன் அழத்தானே செய்வான். அதுக்கு வரவன கொஞ்சம் அவனுக்கு விவரம் தெரியும்ல. இப்ப பச்சை பிள்ளை யார் என்ன ஏதுன்னு கூட தெரியல, அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான். பாருங்க, நான் எடுத்து வச்சு பால் கொடுத்தாலும் குடிக்காம அழத்தான் செஞ்சிட்டு இருக்கான். பிள்ளை இப்படி அழ விடக்கூடாது ஆனந்த். போங்க போய் உங்க அம்மாட்ட சொல்லுங்க நீங்க. சரி சரோ, நான் பேசுறேன். அம்மா அண்ணி வீட்டுல இருந்து போல அவி சமைக்கலையா? அவளுக்கு மாட்டு கொட்டால வேலையை கொடுத்துட்டாவ. நேத்து பிள்ளை மாட்டு கொட்டா பெருக்கலையாவ, அங்க கிடந்து பெருக்கிட்டு கழுவிட்டு கிடந்தா. என்னையும் சமையல் வேலையில போட்டுட்டு அவிய சும்மா தான் இருந்தாவ. சரி சரோ, எங்க அம்மாட்ட நான் பேசுறேன். இங்க பாருங்க, உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சிருக்க, நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம். சரோ என்ன பேசுற நீ? ஆமா ஆனந்த், பிள்ளை கூட தூக்க கூடாதுன்னு சொல்லி அவன் எப்படி என்னால இங்க இருக்க முடியும்? நம்ம தனியா போயிடலாம் ஆனந்த். சரோ தனியா போனாலும் வேலை இருக்கதானே செய்யும். ஒரு வீட்டு வேலை மொத்தத்தையும் நீ செஞ்சுதானே ஆகணும். அப்ப மட்டும் உன்னால முடியுமா? நம்ம என்ன ஆடு மாடலாம வளர்க்க, நம்மளுக்கு மட்டும் தானே சமைக்கணும். ஒரு சின்ன பானையில கொஞ்சோண்டு அரிசி போட்டு பொங்குவேன். நம்மளுக்கு மட்டும் ஈஸியா என்னால வேலை செய்ய முடியும் ஆனந்த். இது எல்லாருக்கும் சேர்த்து செய்யறதுக்கு என்னால பெரிய பானை தூக்க முடியல. உங்க அம்மா ஏச்ச வேற என்னால தாங்க முடியல. இது என்னால முடியாது ஆனந்த். 2-3 மாசத்துக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், இல்லைன்னா நம்ம தனியா போயிடலாம். சரி சரோ, வருத்தப்படாத. பிள்ளை பார்த்துக்க, நான் எங்க அம்மாட்ட போய் பேசிட்டு வரேன். உங்க அம்மா ஒத்துக்கல, இதுதான் முடிவு. நான் இங்க இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவகிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லிருங்க, நாங்க தனி கொடுத்தனம் போறேன். நீ சரோ அன்னைக்கு எங்க அப்பா என்ன சொன்னா உனக்கே தெரியும்ல. அவிய ரொம்ப வருத்தப்படுவா சரோ. யார் வருத்தப்பட்டாலும் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என் பிள்ளை முக்கியம், என் உடம்பு முக்கியம். இப்பயே இவ்வளவு வேலை செஞ்சா எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடும் ஆனந்த். அதனால நீங்க உங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வாங்க. சரி சரோ, நான் சொல்றேன். ஷிபா, தினமும் ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. போய் பேசி பாப்போம். தங்கம் அழாதம்மா, பாட்டிக்கு அடி கொடுத்துடலாம். ஏமா ஏமா ஏமாங்க வாமா. என்ன ஆனந்தி, சாப்பிடுறியா? சாப்பிடுறது இருக்கட்டும், சமைச்சது யாரு? ஏன் ஆனந்தி, சமைச்சது யாருன்னு ஜாதகம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவியா? என்ன கேள்வியெல்லாம் புதுசா இருக்கு? ஏமா காரணத்தோட தான் கேட்கேன், யார் சமைச்சது? இந்த வீட்ல 3 பொம்பளைல இருக்கோம், யாராவது ஒருத்தர் தான் சமைச்சிருப்பா. என்ன ஆனந்தி? ஏமா சரவ் எதுக்கு சமைக்க விட்டிய? என் பிள்ளை கிடந்து அழுதுருக்கான்ல. என்ன ஆனந்தி, வரதுக்குள்ள அந்த
ஏமா இல்லம்மா, பிள்ளை கிடந்து அழுதுருக்கா, அவ சமைச்சிருக்கல்ல. ஏமா நீ பாத்துருக்க, ஆனா அவன் அழுதுகிட்டே தானே இருந்திருக்கான், அழுகை நிறுத்தாம. இப்ப பாரு என்ன அழுகை நிறுத்தவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்கான். எதுக்கு பச்சை பிள்ளைய ரொம்ப நேரம் அழ விடுறிய? ஏமா அவங்க வீட்டுல போகும்போது என்னமா சொல்லிட்டு போனாவ, 3 மாசத்துக்கு வேலை செய்ய விடாங்கன்னு சொன்னாவல்ல. 3 மாசம் வேலை செய்யாம இருந்தாதான் நான் இங்க வருவேனே சொன்னாவ என்கிட்ட. நான் அதுக்கு சரி நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம்னு சொல்லிதான் வர சொன்னேன். இப்படி நீங்க வந்தோடனே வேலை வாங்கினா என்ன அர்த்தமா? ஒரு 2 மாசம் போட்டுமே, அது வரைக்கும் அவ சும்மா இருக்கட்டுமே. ஏமா அதுக்கு இல்லம்மா, சமையல் வேலையும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பெரிய பாத்திரம் வச்சு சமைக்க வேண்டியிருக்கு, தூக்கி வடிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் கஷ்டம் தானே. அது மட்டும் இல்லாம பிள்ளை வேற அழுகி கிடந்து அழுதுருக்கான். எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சுதாமா சொல்றேன். 2 மாசம் கழிக்கட்டும், அதுக்கு பிறகு சமைக்க சொல்லுங்க. இல்லம்மா அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. ஏமா ஒரு 2 மாசம் பொறுத்துக்கிடுங்களாமா, அதான் அண்ணி இருக்காங்கல்ல. மாசமா இருக்கும்போது மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்களா, அதே மாதிரி இந்த 2 மாசம் பொறுத்துக்கிடுங்க. ஏமா இப்ப இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுமா. எனக்காக எனக்கு கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிடுங்க. நான் நம்ம வீட்டு நல்லதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்கம்மா. கடவுளே, இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரே தலைவலியா இருக்கம்மா. என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இது 2 பேருக்கு நடுவுல கிடந்து நான் தான் பாடா பட்டுட்டு கிடக்கேன். அவ என்னடானா தனியா போயிடலாங்க, அம்மா என்னடானா வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி பாடா பட்டுவான்னு நினைச்சு கூட பாக்கல. இந்த மாதிரி பிரச்சனை வரைக்கும் சரவ கூட்டிட்டு வராமே இருந்திருக்கலாம். அவ பாட்டுக்கு என்ன 2 மாசம் அவ அம்மா வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பா. நான் தான் கெட்டுவிட்டேன். இனி இதை போய் அவட்ட சொன்னா அவ ஏசுவா, அம்மட்ட சொன்னா அம்மா ஏசுவா. இப்ப நான் என்னதான் பண்றது? உங்க அம்மாட்ட கேட்டீங்களா இல்லையா? கேட்டு சாரோ, சமையல் வேலை தானே செய்யட்டும் அப்படிங்க. எங்க அம்மாலாம் ஒரு 10 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாலும். இப்ப 10 நாள்ல வேலை செஞ்சாலும் 11 நாள்ல வேலை செஞ்சான்னு கேட்டுவாங்கன்னு சொன்னனும். என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவிய வீட்டு வேலையெல்லாம் செய்வான்னு நான் இங்க இருக்கேன், இல்லைன்னா நம்ம தனி கொடுத்தாலும் போலாம். சரோ, எப்படினாலும் 2 மாசம் கழிச்சு நீ வீட்டு வேலை செய்ய தானே போறா.
அதை இப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய அண்ணியும் சேர்ந்து செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் செய் சரோ, பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்போ நீங்களும் உங்க அம்மைக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படிதானே? அப்படி இல்ல சரோ, வீட்டுல சமாதானமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அன்னைக்கு இப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. எங்க அப்பா வந்து என்ன சொன்னா உனக்கே தெரியும்ல, அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு சரோ. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னது கேட்டேன்ல, அதுதான் தப்பு. அதுக்கு முன்னால நீங்க இந்த வீட்டுக்கு வாங்கி கூடும்ப ஓடி வந்தேன்ல, அது பெரிய தப்பு. மொத்தத்துல நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இனியாவது சரியா முடிவெடுக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன சொல்ற சரோ? வீடு பாருங்க, தனியா போவோன்னே. சரோ, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நம்ம எதுக்கு தனியா போனோம்? நம்ம இங்கே இருக்கலாம் சரோ. எங்க வீட்டுல எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அப்போ என் வருத்தம் உங்களுக்கு பெருசா தெரியல. நம்ம பிள்ளை அழுது துடிக்கிறதுலாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே இல்ல. உங்களுக்கு உங்க அம்மா கூட இங்கே இருக்கணும். இங்க பாருங்க அண்ணன், நாளைக்கே நம்ம தனி கொடுத்தன போறோம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஷோ கடவுளை, இப்படி பேசிட்டு போறேன்னா இப்ப என்ன செய்வேன்?